ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் விமர்சகர் கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயின் சார். சார், இப்போது G7 மாநாடு நடைபெறுவதற்குரிய சூழ்நிலாம் உருவாக்கியிருக்காங்க. எல்லாம் போய் தலைவர்லாம் சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு இந்தியாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது G7க்கு அமெரிக்கா இந்த சில நாடுகள் G7ல் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் 7 கண்ட்ரீஸ்ன்றது தான் G7. சில சமயத்தில் ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா கிரேட்டர் 7லாம் கிடையாது, குரூப் ஆஃப் 7 கண்ட்ரீஸ் அவ்வளோதான். அது G8 மாறிச்சு. அப்புறமா நம்ம G20 நம்ம நடத்தினோம் இல்லையா, அந்த மாதிரி 20 நாடுகளோட கூட்டமைப்பு, 7 நாடுகளோட கூட்டமைப்பு, வளர்ந்த நாடுகள் எல்லாமே. அதாவது எப்போவுமே நாங்கள்லாம் பெரிய ஆள் சொல்லிக்கிற கும்பல் இருக்கு இல்லையா, அந்த 7 நாடுகளுடைய கூட்டமைப்பு. அதில் US, கனடா, ஜப்பானு, அப்புறம் UK, ஃப்ரான்ஸு இதெல்லாம் இருக்குது, இட்டாலியெல்லாம் இருக்குது. ஸோ அந்த 7 நாடுகள் கூட்டமைப்பில் இந்தியாவுக்கு அழைப்பு விடுறதுன்னு ஜென்ரலாக ஃப்ரான்ஸ், இட்டாலியெலாம் கொடுப்பாங்க. அதை எப்போவுமே அமெரிக்கா வேண்டாம் அப்படின்ற மாதிரிலாம் நடுவில் சொல்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கிற வரைக்கும் கனடாவில் யார் நம்ம தமிழ் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கிற வரைக்கும் இந்தியாவுக்கெல்லாம் அழைப்பா அப்படின்னு கேட்டார். அப்புறமா மைக் கார்னி போன தடவை G7 அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. அப்போ அதாவது இந்த G7 இல்லாத நாடுகள், G7ல் இல்லாத அந்த உறுப்பினர் நாடு இல்லாத நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டு, அந்த நாடுகளில் முதல் அழைப்பு இந்தியாவுக்கு தான் வந்தது. நீங்கள் கண்டிப்பாக வரணும் தலைவரேன்னு மைக் கார்னி கூப்பிட்டு அவர் பார்த்துட்டு பேசிட்டு போனார். அதே மாதிரி அவரும் வந்தார். அதாவது நம்ம பாரத பிரதமர் இங்கேருந்து அங்கே போனார், அதே மாதிரி மைக் கார்னியும் இங்கே வந்துட்டு போனார். ஸோ அந்த மாதிரி ஒரு உறவுகள் மேம்படுவதற்கு இந்த மாதிரி கூட்டமைப்பில் இந்தியா விருந்தாளியாக ஒரு பார்வையாளர் தேசமாக அழைக்கப்படுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் எல்லாமே வளர்ந்த நாடுகள், அதில் அழைப்பு கொடுத்தாங்க. அந்த குரூப் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தான் இப்போ அதோடைய தலைமை பொறுப்பு இருக்குது. G7 தலைமை பொறுப்பு இந்த வருஷத்தோடைய தலைமை இருக்குது. அதில் அவருடைய பக்கத்தில் அருகாமையில் 2 பக்கம் 2 பேர் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம வேண்டப்பட்ட ட்ரம்ப்பு, இன்னொரு பக்கம் பாரத பிரதமர். நடுவில் சந்திப்பு நடந்திருக்குல்ல சார்? அதுவும் நடந்தது. ஆனால் அந்த சந்திப்பு ஏற்படுத்துவதற்கான காரணம் G7ல் இந்தியாவுக்கு அழைச்சது மாத்திரம் இல்லை, G7 நாடுகள் தான் அந்த கூட்டமைப்பு. அதில் இருக்கிற தலைவர்கள்லாம் செகண்ட் ரோலில் நிற்கிறாங்க. பாரத பிரதமர் முதல் ரோலில் நிற்கிறாரு. அதுலேயும் இமானுவேல் மேக்ரோன் பக்கத்தில் நிற்கிறாரு. அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதோ அதே அளவுக்கு இந்தியாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோ இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ அதாவது அந்த ஃபோட்டோலேருந்து தெரியும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி அதில் அந்த G7 அந்த உச்ச மாநாடு இருக்கு இல்லையா, அந்த தலைவர்கள்லாம் உட்காந்து பேசுகிறாங்க. அதில் பாரத பிரதமர் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது அந்த பேசுறதுக்கும். அதில் பக்கத்தில் ட்ரம்ப் பக்கத்துலேயே, அதே மாதிரி ட்ரம்ப் பக்கத்துலேயே தான் நம்ம மோடிஜிக்கும் சீட்டு போட்டு வச்சு உட்காந்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக 3 மாலுமிகள் கொல்லப்பட்டது, அதாவது கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறது உலகம் முழுக்க தடை இல்லாமல் நடைபெற வேண்டும். அந்த தடையை ஏற்படுகின்ற நாடுகளை அடையாளம் கண்டு அந்த நாடுகள் மாறிக்கணும், இல்லைனா அவங்களா திருந்தணும், இல்லைனா எல்லாரும் சேர்ந்து திருத்தத்துக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பக்கத்தில் ட்ரம்ப்பை உட்கார வச்சுட்டே நம்ம தலைவர் சொல்லிட்டார். ஸோ பார்த்துக்கோ அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ஏஐ இந்த சீப்பு எழுத்து வச்சா கல்யாணம் நின்றுன்ற ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி அதே மாதிரி அமெரிக்கா ரீசெண்டாக ஒன்று பண்ணாங்க. என்னென்னா, இதை நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது வெளிநாட்டுக்கு முக்கியமாக இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூபு, இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் நம்பாதீங்க. இதை எனிவனா அமெரிக்காக்காரன் ப்ளக்கை பிடுங்கிடுவோம், அப்புறமா நம்ம கஷ்டப்படுவோம்னு நம்ம உள்நாட்டு சுதேசி போகணுன்றது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு ப்ரூஃப் கொடுக்குற மாதிரி ஆந்த்ரோபிக்னு ஒரு கம்பெனி, கிளாடுன்னு ஒரு ஏஐ, அதாவது செயற்கை அறிவு கொண்ட அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, அதில் ஃபேபிள் அப்படின்னு ஒரு மாடலையும் அப்புறமா மைதாஸ் அப்படின்ற ஒரு மாடலையும் வெளிநாட்டு நபர்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. அதாவது அமெரிக்காவில் மாத்திரம் உபயோகப்படுத்தலாம், வெளிநாடுகள் எல்லாமே பேண்டு. அமெரிக்காவிலுமே இருந்தாலும் இப்போ நீங்கள் இந்தியர் ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஷாடோ பேன் போட்டிருக்காங்க. அந்த 2 செயற்கை நுண்ணறிவு கொடுக்கக்கூடாது, இன்டெலிஜென்ஸ் கூடாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தடையை கொண்டு வந்திருக்கிறார்கள் அமெரிக்கர்கள். ஸோ அதுக்கும் நம்ம உலகம் முழுக்க ஒரு டெக்னாலஜின்னு வருதுன்னு வச்சுங்களேன், அது எல்லாருக்குமே சேர்த்து தான் இருக்க முடியாது, தவிர ஒருத்தருக்கு மொத்தம் இருக்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா வீல் கண்டுபிடிச்சதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நீ எல்லாம் சக்கரமே செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் அது. அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு தொழில்நுட்பம் சென்டர் ஸ்டேஜ் எடுக்கும். அந்த சென்டர் ஸ்டேஜ் எடுக்கிற அந்த தொழில்நுட்பத்தை உலகம் முழுக்க எல்லாத்துலேயும் பரவினா தான் அது அடுத்த கட்டத்துக்கு நகரும்.
அதை விட்டுட்டு நான் வந்து இதை நான் தடை பண்ணுறேன், வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து அமெரிக்கா வந்து அதான் சொன்ன சீப்பை ஒழிச்சு வச்ச மாதிரி. ஆனால் கல்யாணம் நிற்க போகிறதில்ல. அமெரிக்கா எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை பேன் பண்ணுதோ அப்போல்லாம் இந்தியா அதை விட ரொம்ப சிறப்பான ஒரு தொழில்நுட்பத்தை அதை விட கம்மியான காஸ்ட்டில் செய்கிற அளவுக்கு இந்தியா கொண்டு வந்தது. அது ஜிஎஸ்எல்வி உட்பட, அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக கோவிடோடைய மருந்து உட்பட எல்லாமே நம்ம கொண்டு வந்தோம். இப்போ இந்த G7 வந்து என்னெல்லாம் முடிவுகள் எடுக்கப்படும், இது எப்படி இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கும்? இல்லை, G7 அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கூட்டமைப்பு, அதில் இந்தியா பார்வையாளர் தேசமாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் உட்கார்ந்து பேசுறதுக்கான அழைப்பு இருக்குது. ஸோ இந்தியாவுடைய முக்கியத்துவத்தை நம்ம காமிக்க முடியும். அதே மாதிரி இந்தியா வந்து 148 கோடிகள், அதாவது உலகில் 1/6 அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ பங்கு பாப்புலேஷன் நம்ம கிட்ட வச்சுருக்கோம் இப்போ. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை விட்டுட்டு ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்தியாவும் சைனாவும் ரெண்டுத்தையுமே விட முடியாது. ஸோ இதே G7 முன்னாடி G8 இருந்தது. எப்படின்னா ரஷ்யாவை கூட சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் ரஷ்யாவுக்கும் அவங்களுக்கு எப்போவுமே ஒத்து வராதுன்றதுனால ரஷ்யாவை கைட்டி விட்டாங்க. அதனால் G7 ஆயிடுச்சு. முன்னாடி G7 G8 மாறி திருப்பி G7 ஓடிட்டு இருக்கு வண்டி. ஸோ இப்போ G7க்கு வழி நடத்துவதற்கு ஆள் இல்லை. அந்த 7 எக்கானமியுமே ஃபெயிலிங் எக்கானமியாக போயின்னு இருக்கு. அதாவது ஃபெயில்டு எக்கானமின்னு இந்தியாவை சொன்னார் இல்லையா, உண்மையிலே ஃபெயிலிங் எக்கானமி அந்த நாடுகள் தான். ஸோ அப்போ அதை வழி நடத்துவதற்கு ஐடியாஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ஆற்றல் அப்படின்றது வந்து உலகத்தில் இப்போ முக்கியமான உலகம் முழுக்க ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அமெரிக்கா வந்து திரும்ப ஆற்றல் சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் உலகத்தை மூட்டி விடுது. ஸோ அதை சால்வ் பண்ணணும்னா மிச்சம் இருக்க அந்த அமெரிக்காவை மாத்திரம் எடுத்துருங்க. அமெரிக்காவை தவிர மிச்சம் இருக்க 6 பேருக்கும் சொல்யூஷன் வேணும். அமெரிக்கா தான் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த 6 பேருக்கும் பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஷி ஜின்பிங்கை போய் கேட்க முடியாது. ஆமாம். ஸோ ரஷ்யாவை நீங்கள் கைட்டி விட்டீங்க, அதனால் கேட்க முடியாது. ஸோ அப்போ பெரிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பிரேசில் இந்த மாதிரி நாடுகள் தான். அதில் இந்தியா மாத்திரம் தான் சாஃப்ட் பவர். அதனால் அதுக்கான சொல்யூஷன் கொடுப்பதற்காகவும் கலந்து ஆலோசிப்பதற்காகவும் இந்தியாவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஒரு நல்ல கூட்டமைப்பு இருக்குது. கனடாவோட இப்போ கூட்டமைப்பு இருக்குது. இதுக்கு சைடில் வந்து UAE அதிபரையும் நம்ம பாரத பிரதமர் சந்திச்சு பேசுகிறார். 3 மாதமாக தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக யாராவது மீட் பண்ணிடுறாங்க. ஒன்று அவரே 3.5 மணி நேரம் ஃப்ளைட்டில் வந்து 3.5 மணி நேரம் போகிறாரு, 2 மணி நேரம் பேசுகிறதுக்கு தலைவர்கிட்ட. அப்படி இல்லைன்னா இவர் போகும்போது நான் ஊருக்கு போகிறோம், வழியில் வந்து உன்னை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே ஒரு 4 மணி நேரம் பேசிட்டு போகிறாரு. இப்போ G7லையும் பார்த்து சைட் லைன்ஸில் பேசியாச்சு. அதெல்லாம் அந்த மாதிரி, அதாவது G7ஓட நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தம் மற்றும் இல்லாமல் அந்த சைட் லைன்ஸில் ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தங்கள் இப்போ அமெரிக்காவோடையும் பேசியிருக்காரு. அதாவது நம்மளுடைய இவர் இருக்கார் இல்லையா, ட்ரம்ப்போடையும் பேசியிருக்காங்க. இந்த டாரிஃப் எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து கனடாவோடையும் டீல் பேசுறதுக்கான அந்த இதெல்லாம் பண்ணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. UAE நடந்திருக்கு. இட்டாலி நம்ம தான் இப்போ ஃபேமஸ் அப்படின்ட்டு மெலனி மேடம் சொல்கிறது அப்படியே மைக்கிலே கேட்குது. அதே மாதிரி பாரத பிரதமரும் சொல்கிறாரு நம்மளாம் எல்லாத்துக்குமே ரெடி தான் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு வரும்போது அந்த கூட்டமைப்பு மூலமாக இந்தியாவிற்கு என்ன அப்படின்னா, முதல்ல வந்து முதலீடுகள் வரும். முதல்ல வெளிநாட்டிலேருந்து முதலீடுகள் வரும். அதே மாதிரி இப்போ வந்து பிரான்ஸோடு நம்ம வந்து பாதுகாப்பு ரீதியான ஒப்பந்தங்கள் நம்ம கையெழுத்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு ரீதியான விஷயமும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி, அதாவது பாதுகாப்பு, தொழில்நுட்பம் ப்ளஸ் வந்து வேலைவாய்ப்பு, அப்புறமா வந்து இது என்ன சொல்கிறது, பணம் முதலீடு, இது நானுமே இந்த G7 மூலமாக நம்மளுக்கு கிடைப்பதற்கான சாத்தியம். சார், இப்போ பாரத பிரதமரோட ஸ்லோவேனியா அந்த பயணம், அதை பற்றி, ஏன்னா கிட்டத்தட்ட பல நாடுகள் பயணம் செய்ய இந்த தான் முதல் பயணம் நினைக்கிறேன் பாரத பிரதமரோட இத்தனை ஆண்டு காலத்தில் ஒரு முதல் பயணம் நினைக்கிறேன். இல்லை ஸ்லோவேனியா நாட்டு பிரதமரோட ஸ்லோவேனியா நாடு ஃபார்ம் ஆன பிறகு 93லேருந்து இன்னி வரைக்கும் வந்து யாரும் ஒரு இந்தியாவுடைய தலைவர் யாரும், அதாவது பாரத பிரதமர் அப்படின்ற ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர் ஸ்லோவேனியா நாட்டுக்கு இது வரைக்கும் போனதே இல்லை. அதே மாதிரி தான் மங்கோலியா அப்படின்னு ஒரு நாட்டு, அதாவது எந்த நாட்டுக்கு பயந்து சீனா, அப்போ யுவான் அப்படின்ற ஒரு நாடு, அப்போ முன்னாடி ஹான் டைனஸ்டி இருக்கு இல்லையா, ஒரு சீன பெருஞ்சுவர்னு கட்டினதே எதுக்காகனா இந்த மங்கோலியன்ஸ் எதிர்த்து பயந்து போய் தான் அந்த சுவரே கட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நாட்டுக்கு இது வரைக்கும் இந்தியாவுடைய தலைவர் போனதே கிடையாது. அதாவது பாரத பிரதமராக இருந்து போனதே கிடையாது. முதல் முறையாக யார் போனார் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ஸோ அதே மாதிரி இந்த நாடும் முக்கியமான நாடு, ஹார்ட்லேண்ட் ஆஃப் யூரோப்பில் இருக்குது. ஸோ அந்த நாட்டில் வந்து இது வரைக்கும் போவே இல்லைன்னா அப்புறம் எப்படி உறவுகள் எப்படி மேம்படும்? ஸோ ஒன்று நம்ம ஊர்லேருந்து அந்த ஊரில் போய் தங்கி வேலை பார்க்குறதுக்கு இருப்பாங்க. இந்தியன் டயஸ்போரா எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் நம்ம வந்து பையனை படிக்க அனுப்புகிறோம்னு வச்சுங்களேன் ஜென்ரலாக, அப்போ வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்கன்னா அந்த ஹாஸ்டல் எப்படி இருக்குன்னு கூட தெரியாதுன்னா அப்புறம் அப்படி இருக்கும் பையனுக்கு. ஸோ இப்போ இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவுக்கு பாரத பிரதமர் போகும்போது அந்த மாதிரி ஒரு தொழிலாளர்களோடு உட்காந்து உணவு அருந்தினார். அதே மாதிரி UAE அப்படி தான்.
அது போகும்போது அவங்களுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தொழிலாளர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மொரல் பூஸ்டர். பாரு என் தலைவன் வந்து என் ஊருக்கு வரான், அதாவது நான் வேலை பார்க்குற ஊரில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வராரு அப்படின்ற ஒரு 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 மரியாதை இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி சந்தோஷமாவது அட்லீஸ்ட் கொடுக்கணும். இது வரைக்கும் 72 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்காரு. அதில் 100 முறை பயணம் பண்ணதை பார்க்க முடியுது. ஸ்லோவேனியா நாட்டோடைய உயிரி, அதாவது இது எப்படின்னா, தலைவரே நீங்கள் வாங்க உங்களுக்கு அவார்டு ரெடியாக இருக்குன்ற மாதிரி தான். எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டோடைய உறவுகள் மேம்படுது, அந்த நாட்டுக்கு ஏதாவது கிடைக்குது, இந்தியாவுக்கும் ஏதாவது கிடைக்குது. ரெண்டுமே ஒரு வின் சுச்சுவேஷனில் ஒரு டீல் சைன் ஆகுது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, காம்ப்ரிஹென்சிவ் பார்ட்னர்ஷிப்னால அவங்க வந்து ஒரு உயரிய விருதை கொடுத்து அவங்க கௌரவிக்கிறாங்க. இது வரைக்கும் 33 நாடுகளுடைய உயரிய விருது, அந்த நாட்டுடைய குடிமகன்களோட சிவிலியன் அவார்டு வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு பாரத பிரதமர் கிடச்சிருக்கு. ஸ்லோவேனியா அப்படின்ற நாடு யூரோப்பில் ரொம்ப ஒரு சின்ன நாடு தான், இருந்தாலும் ஒரு முக்கியத்துவம் பெறும் ஒரு நாடு. ஸோ உலக அச்சு மாறும்பொழுது இந்த நாடுடைய உதவியெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால இப்போ இந்த பயணத்தினால என்ன ஒரு முன்னேற்றம்? காம்ப்ரிஹென்சிவ் பார்ட்னர்ஷிப் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வேலை வாய்ப்பு, அதே மாதிரி தொழில்நுட்பம் வந்து நம்ம தான் ஏஐயில் அவங்கள விட நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி. இந்தியா வந்து உலகத்தில் அமெரிக்காவோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, அமெரிக்கா வந்து இந்தியர்கள் அமெரிக்காவில் இருப்பதனால், சீனர்கள் அமெரிக்காவில் இருப்பதனால் அமெரிக்கா வந்து இப்போ இன்று வளர்ந்த ஒரு அதை ஏஐயில் நம்பர் 1 இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆனால் எல்லா தலைவர்களும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுடைய தலைவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று சீனராக இருக்காங்க, இல்லைன்னா இந்தியர்களாக இருக்காங்க. அப்படி தான் இருக்குது. ஸோ இந்திய மூலையும் சீன மூலையும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்க சில மூலையும் கட்டி வச்சுட்டிங்கன்னா அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அமெரிக்கான்றதே ஒரு உலகத்தில் உள்ள ஒரு சின்ன உலகம் மாதிரி தான். ஏன்னா எல்லா நாட்டில் இருந்தும் ஒரு 10 பேர் ஒன்றா போய் உட்காந்து அப்படி தான் அந்த குடியுரிமை பெற்று அந்த நாட்டில் குடிமகன்களாக மாறுகிறார்கள். அதன் மூலமாக அந்த நாடு ஓடுது. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இது எல்லா அப்படி டெஸ்லா யார், நான் சொல்கிறது இப்போ இருக்கக்கூடிய இந்த டெஸ்லா கம்பெனியில் நான் சொல்கிறேன், நிக்கோலா டெஸ்லா வந்து செர்பியா நாட்டோடைய பிரஜை. அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போய் ஒரு குடிமகனாக மாறுறாரு. ஐன்ஸ்டீன் ஜெர்மன் நாட்டு குடிமகனாக இருந்தார், அங்கே போய் செட்டில் ஆனார். சுப்பிரமணியன் சந்திரசேகர் நம்ம ஊரில் ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் வந்து அமெரிக்காவில் போய் குடியுரிமை பெற்றார். அவருடைய நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் ரொம்ப பெரிய ஐன்ஸ்டீன் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து நோபல் பரிசு பெற்றிருக்கிறார். அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. அவர் பேரில் எக்ஸ்ரே லேபரேட்டரி வச்சுருக்காங்க, அதாவது ஸ்பேஸ் லேபரேட்டரி அமெரிக்கா. அந்த அளவுக்கு வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இதுதான். அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் நம்மளுடைய தாக்கம் இருக்குது. அப்படின்னா இந்த ஊரில் நம்மளுடைய வேலை வாய்ப்பு எப்படி பெருகுவது, அதுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகிடுது. சார், நீங்கள் முதல்ல சொன்ன 72 நாடுகள் 100 பயணங்கள், இதனால் வந்து பலரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது கொஞ்சம் அந்த விமர்சனம் குறைந்திருக்கிறது. முதல்ல வந்து விமர்சனம் அதிகப்படியாகவே இருந்துச்சு. கடந்த முறை எலெக்ட் ஆன முதல்ல பயங்கரமான 2019க்கு அப்புறம் ரொம்ப விமர்சனம் அதிகமாக இருந்துச்சு. இது மாதிரி ஊரா சுற்றுறாரு, ஆரம்பத்துலேருந்தே அதான் ஊரை சுற்றுற அப்படின்ற மாதிரி தான் டைட்டில் வைப்பாங்க. இப்போ வந்து குறைஞ்சிருக்காது. ஏன்னா அவங்களுக்கு உணர்ந்திருக்கிறார்கள் பல்வேறு விஷயங்கள். எதிர்கட்சிகளை உணர்ந்து, ஆமாம் அவர் போகிறதுனால இவ்வளவு பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படுது, இவ்வளோ பிரச்சனைகள் வந்து முடித்து வைக்கப்படுகிறது, பொருளாதார பிரச்சனைகள்லாம் முடித்து வைக்கப்படுகிறது, புரியுது அவங்களுக்கு. ஸோ இது இன்னும் வந்து விரிவாக சொல்லலாம், வேறு என்னெல்லாம் நமக்கு லாபம் இருந்தது? சரி, முதல்ல மோடி அவர்கள் தான் இவ்வளோ பெரிய எக்ஸாஸ்டிவாக பயணம். முதல் விஷயம் என்னென்னா, திரும்ப திரும்ப ஒரு பொய் சொன்னால் அது உண்மையாயிடும் அப்படின்றது வந்து கோயல் பாய் சொன்னது. கோயல்பால்ஸுக்கான ஒத்து வரும். இந்த காலத்தில் இப்போ டெக்னாலஜி ஒவ்வொரு கையிலையும் மொபைல் இருக்குது, மொபைலில் டேட்டா இருக்குது. இப்போ நீங்கள் போய் தேடி கூட கண்டுபிடிக்க வேணாம், எல்லாருக்கிட்டையும் வந்து ஏஐ தொழில்நுட்பம் கையில் இருக்குது, எல்லா மொபைல்லையும். அதாவது ஏர்டெல் ஒன்று ஃப்ரீயாக தரான், ஜியோ ஒன்று ஃப்ரீயாக தரான், ஒவ்வொருத்தரும் ஒரு ஏஐ ஃப்ரீயாக தரான். நீங்கள் அதில் போய்ட்டு 2 பேரையும் அதாவது இம்மீடியட் ப்ரிடேசஸரோட கம்பேர் பண்ணுங்கள். நான் ரொம்பலாம் பெருசாக நீங்கள் ராஜீவ் காந்தியோட கம்பேர் பண்ணுங்கள், இந்திரா காந்தியோட கம்பேர் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். அந்த சமயத்தில் விமான போக்குவரத்து கிடையாது, அதனால் இல்லைன்னு அதெல்லாம் சொல்லி ஏதாவது மழுப்பலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இமீடியட்டாக இவருக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரதம மந்திரியை எடுத்து 2 பேரையும் கம்பேர் பண்ணுவோம், ஹெட் ஆன் ஹெட் கம்பேர் பண்ணுவோம். 73 ட்ரிப்பு 2 டேர்மில், அதாவது நான் சொல்கிறது வந்து 2004லேருந்து 2014 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இந்த விமர்சனத்தை தான் நம்ம எடுத்து சரி ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். சும்மா நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 பேரோட ட்ராவலை வந்து கம்பேர் பண்ணு, அன்பயாஸ்டாக கூடு முக்கியமாக. ஏன்னா நீங்கள் உங்கள் மனசில் ஒரு எண்ணம் இருக்கும், அது மாதிரி கூடுன்னு கேட்காம நம்ம காயின் டாஸ் பண்ணும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கூட ஜென்ரலாக சொல்லுவோம், அன்பயாஸ்டு காயின் இஸ் டாஸ்டுன்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி சாதாரணமாக ஒரு அன்பயாஸ்டாக ஒரு ரிப்போர்ட் கொடுன்னு கேட்டிங்கன்னா 73 முறை பாரதத்தோட பிரதமராக திரு மன்மோகன் சிங் அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் 10 வருஷத்தில். நான் சொல்கிறேன் 2004லேருந்து 14 வரைக்கும். அதே மாதிரி 2014லேருந்து 2024 நான் ஃபுல் டேர்ம் கம்ப்ளீட் பண்ணது வச்சு சொல்கிறேன். 3வது டேர்மை பற்றி நான் பேசலை. 2வது டேர்ம் கம்ப்ளீட் பண்ண பிறகு என்ன ட்ராவல், 2 டேர்ம் கம்ப்ளீட் பண்ணவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது விமான போக்குவரத்து இந்த அளவுக்கு இல்லை அப்படின்றதுனால நான் அதை எடுத்துக்கல.
ரீசெண்டாக இருக்கக்கூடிய அந்த 2 பிரதமர்களும் முதல் இடத்துல 2 டேர்ம் கம்ப்ளீட் பண்ணதுனால. ஸோ எடுத்து பார்க்கும்போது பாரத பிரதமர் 1 தான் அதிகமாக எடுத்திருக்கிறார். இப்போ இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 74 முறை, அவ்வளோதான். அதில் சக்ஸஸ் நிறைய வந்திருக்கு, அவருக்கு அவார்டு நிறைய கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் போகலாம். எனக்கு வந்து மோடி மேலே பர்சனலாக ஒரு ஃபேவர் இருக்கலாம், எனக்கு பிடிக்குது, என் பிடிச்ச தலைவன், இல்லை எனக்கு பிடிக்காத தலைவன் ஒருத்தன் வச்சுருக்கான். ஸோ அந்த கம்பேரிசன் வரும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் வருதே தவிர, மற்றபடி என்னுடைய பார்வையில் வைக்கணும்னா புள்ளியெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா 73க்கு 74க்கு ஒன்று வித்தியாசம். ஆனால் அதோடைய வருமானம், அதனால் ஈட்டப்பட்ட பெருமை, அதனால் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய கீர்த்தி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாஸ்ட்டு 10 வருஷத்தில் 12 வருஷத்தில் இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் மேபி எதிர்கட்சிகளோ இல்லை எதிர்கட்சிகளை சார்ந்தவர்களோ ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்டு பாரத பிரதமர் நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஷோவை வேணால் காமிக்கலாம். அதே மாதிரி நிறைய நாடுகள் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படின்னா இது வரைக்கும் நான் சொன்னேன்ல, இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸில் பல நாடுகளுக்கு இது வரைக்கும் பாரத பிரதமராக இருந்து போகவே இல்லை. அதை கண்டிப்பாக நீங்கள் போகணும். நம்பர் ஆஃப் ட்ராவல்ஸ்ன்றது, நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ் ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் அதிகம். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடியவர், நான் சொல்கிறது நரேந்திர மோடி. ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா தான் அந்த நாடு என்ன நினைக்குதுன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு நாட்டோட நம்ம நேரடியாக பேசும்பொழுது தான் நாம் என்ன நினைக்கிறோம்னு சொல்ல முடியும். ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஆனால் நம்ம போய் 33 நாட்டில் போய் சொன்னோம், நான் ஜெயிச்சிட்டேன், பாகிஸ்தான் தோற்று போச்சு, நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம், அடித்தோம், இதெல்லாம் பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் ரிப்போர்ட் கொடுத்தோம்? ஏன்னா மேற்கத்திய ஊடகங்களில் நம்ப முடியாது. மேற்கத்திய ஊடகங்களில் முக்கியமாக ஏஎஃப்பி, ஏபி, பிபிசி, சிஎன்என் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் தான் நியூஸை வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்குறாங்க. இவங்கெல்லாம் கலெக்டிங் ஏஜென்சி, அக்ரிகேட்டராகவும் இருக்காங்க, நியூஸ் ஏஜென்சியாகவும் இருக்காங்க, ஏஎஃப்பி, ஏபி, ராய்ட்டர்ஸ்லாம். ஸோ இப்போ இவங்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது எப்படி போய் சேரும் அப்படின்னா, ஒரு சார்பாக தான் இருக்கும் அது. ஏன்னா அவன் நாட்டில் இருக்குது, அவன் நாட்டுக்கு அது வந்து ஒரு மீடியான்றது வந்து ஒரு ஆர்மி, ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸோட விங்காக தான் நம்ம பார்க்கணும். அப்போ நான் போய் சொல்லணும். ஸோ அப்போ நான் எம்பி அனுப்பி நம்ம ஊரில் இருக்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரையும் மொத்தமாக சேர்த்து ஒவ்வொரு கூட்டமைப்பாக சேர்த்து ஒரு குரூப்பாக அனுப்பிச்சி விட்டோம். ஸோ அந்த மாதிரி செய்கிறோம்ல, ஏன் செய்கிறோம்? அப்போ செய்திகள் போய் சேரணும். நானே சொல்கிறது எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி போய் சொன்னது எம்பிகள் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தலைவரே போகிறாருன்னா அப்போ வந்து அந்த நாடு என்ன நினைக்கிறது, உங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். எப்போ பார்த்தாலும் அமெரிக்காவே போய் உட்காந்துருந்தோன்னா அவனுக்கு 2 கொம்பும் முளைக்கும். இப்போ சின்ன நாடாக இருந்தாலும் பரவாயில்ல, உலகத்தோடைய மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுடைய தலைவர் என் ஊருக்கு வராரு அப்படின்னும் போது அந்த நாடு எப்படி ஃபீல் பண்ணுவாங்க. பப்புவா நியூகினியா அப்படின்னு ஒரு நாடு, நான் திரும்ப சொல்கிறது எதுக்குன்னா, அந்த நாட்டுக்கெல்லாம் நம்ம மதித்து போவாங்களா அப்படின்னு நினச்சது நம்ம போயிருக்கோம். இந்தியர்களும் அந்த நாட்டில் வசிக்கிறாங்க, நம்ம கல்ச்சுரல் கனெக்ட் இருக்குது. அந்த நாட்டோடைய அதிபர் நேராக காலையிலே ஊழ்ந்தார் பாரத பிரதமருக்கு. எதுக்கு ஊழணும்? சும்மா நீங்கள் சொல்ல மாதிரி அரசியல் பேசுனா அவர் எம்பியாக நிற்க போகிறாரா இல்லை கவுன்சிலராக போகிறாரா? நம்ம அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து ஒரு டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட், நீ தடுப்பூசி கொடுத்த, பிபிஇ கிட் கொடுத்த, என் ஊரில் ஜனங்க பொழைச்சதுக்கு காரணமே நீ தான். சைப்ரஸ்னு ஒரு சின்ன நாடு, ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு அந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன தீவு. அந்த தீவில் பாதி வந்து துருக்கி பிடிச்சி வச்சுருக்கான், யாரும் போகல நினச்சிக்கோங்க. நம்ம பாரத பிரதமர் போய் இறங்குறாரு, அது ஒரு முக்கியத்துவம் பெறுதா இல்லையா? பேக்ரவுண்டில் துருக்கி கொடி இருக்குது, அது முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு, துருக்கி வைத்த கலக்கமாக கலக்காது. ஸோ இந்த மாதிரி தான் சின்ன நாடாக இருந்தாலும், அதாவது நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது, அவர் வந்து போய் தங்கி அது மாதிரி எதாவது பண்ணாருன்னா பாரு, நைட்டில் ட்ராவல் பண்ணுறாரு, பகலில் மீட்டிங் போகிறாரு. போன மாதம் 5 நாடுகள் 5 நாட்களில் எவ்வளோ மீட்டிங் போட்டார்? 70 மீட்டிங் மேலே 5 நாட்டில் 5 நாளில் முடிஞ்சுது. அதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ அதனால் அவர் ட்ராவல் பண்ணார் அப்படின்றத சும்மா கொளுத்தி போடாமல், அது எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ அவங்கவுங்களுக்கு இருந்ததுன்னா ஒரு அன்பயாஸ்டாக, அதாவது விருப்பு வெறுப்பின்றி அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா, மன்மோகன் சிங் அவர்கள் செய்த பயணத்திற்கும் பாரத பிரதமர் இப்போது இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் செய்த பயணத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒன்று தான். அதுக்கப்புறம் இவர் 3rd டேர்ம் கண்டினியூ பண்ணுறாரு. இந்த 3rd டேர்மில் 5 நாடுகளுக்கு அவர் 5 நாளில் 5 நாடு பக்கத்தில் போயிட்டு வரான்னு. இதுக்கு முன்னாடி இருந்தபோது கூட பார்த்திங்கன்னா 8 நாடுகள் அந்த மாதிரி பயணம் பண்ணுறார். அந்த மாதிரி கிளப் பண்ணி பயணம் பண்ணி அதோடைய ரிசல்ட் வருதுன்றதுனால காழ்ப்புணர்ச்சி வச்சு இது மாதிரி பேசுகிறாங்களே தவிர, மற்றபடி பெரிய எக்ஸாஸ்டிவாக இவர் வந்து இந்தியாவில் இருப்பதே சில நாட்கள்ன்ற மாதிரி கொளுத்தி போடுறதெல்லாம் நல்லா இல்லை. நம்மளுடைய நாட்டு தலைவர் பெருமைப்படுவது நம்மளுக்கும் பெருமை. அவர் ஒவ்வொரு அவார்டு வாங்கின பிறகு 148 கோடி மக்களுக்கும் இதை அர்ப்பணிக்கிறேன்னு தான் சொல்கிறார். அவர் ஒன்றும் பாயிண்டில் வச்சுட்டு போகிறது. அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமை உங்களுக்கும் சாரும். ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கக்கூடிய டைமில் நம்ம வாழ்கிறோம். அதனால் அவர் நம்மளுடைய தலைவரும் சேர்த்து தான். அவர் அந்நியமாக பார்க்காம பாரத பிரதமராக பாருங்கள், அவர் காமன், அவ்வளோதான். அதே மாதிரி சார், கடைசி கொஸ்டின், ஈரான் யூஎஸ்
அந்த கப்பல் போக்குவரத்து அநேகமாக முடிஞ்சிரும், அந்த பிரச்சனைகள்லாம் சும்மா தீர்க்க வைக்கப்படுன்றாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல இந்த தீர்வு அப்படின்றது வந்து எட்டப்படணும் கண்டிப்பாக. இது வந்து 100 நாட்களுக்கு மேலே இருக்குது. ஹார்மோஸை மூடுறாங்க, பூட்டுக்கு மேலே பூட்டு. ஈரான் ஒரு பூட்டு போடுறோம், அதுக்கு மேலே அமெரிக்கா ஒரு பூட்டு போடுறதுன்றதான் ஒத்துக்க முடியாத விஷயம். ரீசெண்டாக ஒரு 3 மாலுமிகள், இந்தியாவோட மாலுமிகளை அமெரிக்காவுடைய கப்பற்படையில் சார்ந்த ஒரு ஏவுகணை அடித்து அவர்கள் 3 பேர் மரணித்திருக்கார்கள். அதற்கு இந்தியா வந்து கண்டனம் தெரிவித்தது. அந்த அமெரிக்காவுடைய தூதரை அழைத்து இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் வச்சு நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டம்னேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை நீங்கள் அதுக்கு வந்து அமெரிக்கா வந்து எல்லா கப்பலுக்கும் பொருந்துனா அது எல்லா கப்பலுக்கெல்லாம் பொருந்தாது, ஏன் ஊர் கப்பலுக்கெல்லாம் பொருந்தாதுன்னு கடும் கண்டனம் சொல்லிட்டாங்க. 2ஆவது தடவை நீ இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இங்கே பேச முடியாதுன்னு சொன்ன பிறகு அந்த பேச்சுவார்த்தை அதோட சுமூகமாக முடிந்தது. ஏன்னா அடுத்து நம்ம பசங்க ஆரம்பிச்சாங்க அமெரிக்காவை தாக்க வேண்டும், அதெல்லாம் தாக்கலாம் தேவையே இல்லை. எந்த லெவலில், அதாவது எந்த லெவலில் எங்கேஜ் பண்ணணுமோ அந்த லெவலில் எங்கேஜ் பண்ணணும். எடுத்தோடனே ஆப்ரேஷன் சிந்தூருக்கே இவங்கெல்லாம் போதும், பாகிஸ்தான் பாவம்னு சொன்னவங்க இவங்க. அதே மாதிரி அமெரிக்கா 1971 இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்குது, 99 இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்குது. இந்த செக் எல்லாமே இந்தியாவுக்கு தான், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சேர்த்துன்னு வச்சுங்களேன், ரஷ்யாவுக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க. ஆனால் அதை எவ்வளோ கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியுமோ ஹேண்டில் பண்ணிட்டாங்க. தூதரக அடிப்படையில் நாம் கூப்பிட்டு வார்ன் பண்ணி விட்டுருக்கோம். அப்படி தான் இது வார்னிங் கொடுத்த அடுத்த நாள் அமெரிக்காவும் ஈரானும் வந்து பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிகிறது, நம்ம கையெழுத்து போடுறோம், 2 பேருமே வாயை திறந்து சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு நான் எதுவும் சொல்லலை. இதை வந்து அமெரிக்கா வந்து ஒரு மாதிரி இதை வேறளவுக்காவது நிறுத்தணுன்ற ஒரு மென்டாலிட்டி வந்துட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப அசிங்கமாக போகுது. அதாவது ஒரு நியூட்ரல் கண்ட்ரியோடைய ஒரு சரக்கு கப்பல் மீது தாக்குதல் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ரொம்ப அசிங்கம். அதுலேயும் பக்கத்தில் உட்காந்து பாரத பிரதமர் நேராகவே சொல்லிட்டார், நீங்கள் உங்கள் நாடு அதாவது பேர் சொல்ல இந்த மாதிரி ஒழுங்கான பாசேஜ் ரூட்ஸ் எல்லாம் ஒழுங்காக கிளியர் பண்ணி வைக்கணும், ஒரு ட்ரேடுன்றது ஒழுங்காக நடக்கணும், சும்மா இந்த மாதிரி அவன் போட்டுட்டு போகிறதுன்றது நல்லா இல்லை அப்படின்றத சொல்லியாச்சு. அந்த அவமானத்துக்காகவாது அமெரிக்கா இதை அவங்க என்ன சொன்னாங்கன்னு உடனே நான் பிளாக்கெட் திறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. கூடவே ட்ரம்ப் இன்னொன்று சொல்கிறாரு, அவரோட பர்த்டே ஜோஷில் சொல்லிட்டார், எல்லா கப்பலும் ஆன் பண்ணி வைங்க, நாளைக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி திறக்கிறோம் ஹோர்முஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா டோலை கட்டிட்டு கப்பல் போட்டோம் அப்படின்றாங்க. 28ஆம் தேதி பிப்ரவரிக்கு அப்புறமா மாற்றம் அப்படின்றது என்னென்னா, இதுக்கு முன்னாடி கப்பல்லாம் தாராளமாக போயிட்டு வந்தது, அமெரிக்கா பண்ண அமக்கலத்தினால வந்த விஷயம். இப்போ எல்லா கப்பலும் வந்து உரிமை தொகைன்னு ஒன்று கட்ட சொல்கிறாங்க. அதாவது டோலுன்ற பேரில் வச்சுக்காதீங்க, சுற்றுச்சூழல் மாசை காப்பாற்றுவதற்காகவும் அந்த பகுதியில் இருக்க பகுதியை மேம்படுத்துவதற்காகவும் நாங்கள் வந்து ஒரு டோல் ஒரு அமௌண்ட்டை வாங்குகிறோம், அது உரிமை தொகையாக கட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒமான் நாடும் ஈரானும் சேர்ந்து வாங்குவோன்னு சொல்கிறாங்க. இது எதுவும் வந்து 14 அம்ச திட்டம் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது இந்த கையெழுத்து போடுவதற்காக அந்த திட்டத்தில் 16 அம்ச விஷயங்கள் இருக்கிறது. அது ஒழுங்காக கையெழுத்து போட்டாங்கன்னா நம்ம பேசுகிற மாதிரி அது வந்து ஓப்பன் ஆகிடும். இல்லை இவன் ஒன்று சொல்கிறான் அவன் ஒன்று சொல்கிறான், ஆஸ் யூஷுவல் நீ வந்து யுரேனியத்தை கொடுன்னு இவன் கேட்பான், நீ வந்து டோல் வாங்காதன்னு என்னை சொல்லாத, நான் டோல் வாங்குவேன், நான் யுரேனியம் கொடுத்து என்ரிச் பண்ணுறது நிறுத்த மாட்டேன், ஆனால் அணு ஆயுதம் செய்ய மாட்டேன், நான் கையெழுத்து போட்டு தரேன்னு சொல்லி இவன் சொல்கிறான். அதே மாதிரி இந்த ஜோன்லேயே நீ இருக்கக்கூடாது, என் கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் நீ இருக்காதுன்னு ஈரான் வந்து அமெரிக்காவை சொல்கிறான். ஸோ இதெல்லாம் நடக்குமா, அந்த 14 அம்ச திட்டம் எப்படி செல்லுபடி ஆகுமா, 2 பேரும் கையெழுத்து போடுவாங்களா நாளைக்கு தான் தெரியும். ஆனால் அது வரைக்கும் இப்போ ஹார்மோஸோடைய பிளாக்கேடை யூஎஸ் லிஃப்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் ஈரான் இன்னும் பிளாக்கேடு வச்சுருக்கிறதா தான் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்க அலோவ் பண்ணுற கப்பல் வெளியில் வந்துட்டு தான் இருக்குது. இந்தியாவோட கப்பல் ஒன்று வந்து எல்பிஜி ஏற்றிக்கிட்டு கிளம்பிருச்சு, அது அநேகமாக நாளைக்கு 18ஆம் தேதி இந்தியா வந்து சேருவதற்கான நாள் இருக்குது. ஸோ அதனால் இந்நேரம் அந்த ஜோனில் கிராஸ் பண்ணிடுச்சு, இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த கப்பல் எல்பிஜி. ஸோ அதனால் எல்பிஜி வந்து இந்தியாவுக்கு அந்த பகுதி வழியாக தான் வரணும். இந்த கையெழுத்து போட்டாங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஸ்மூத்தாக நம்மளுக்கு வந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கும், இல்லைனாலும் நம்மளுக்கு கிடைக்கும். இதனால நம்மளுக்கு பெரிய பாதிப்புன்னு முன்ன மாதிரி இல்லை. இது ஒரு குழப்பத்தில் தான் வழி போடணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த குழப்பத்தில் இந்தியா பல விஷயங்களை கற்றுக்கொண்டது. அதிலிருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஜெயின் சார். நேர்களை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.